ஜம்முவில் மீண்டும் மேக வெடிப்பு. இதில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. மேக வெடிப்பு காரணமாக கனமழை பெய்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் சேதமடைந்திருக்கக்கூடிய நிலையில் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். ஏற்கனவே இந்த மேக வெடிப்பின் காரணமாக பலியாகி இருக்கிறார்கள். அந்த துயரமே இன்னும் முடிவடையாத நிலையில் தற்பொழுது 4 பேர் மீண்டும் உயிரிழந்திருப்பதாக அறிகிறோம். இது ஜம்முவில் எந்த பகுதியில் நடந்திருக்கு? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? நிச்சயமாக ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஜம்முவில் இருக்கக்கூடிய ஜசோட்டி பகுதியில் தான் மிகப்பெரிய ஒரு மேக வெடிப்பு ஏற்பட்டு பலத்த சேதம் ஏற்பட்டது. 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்து வீடுகள் சேதமடைந்தது. ஜம்முவில் கடந்த சில நாட்களாகவே பல இயற்கை பேரிடர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து அரங்கேறி வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது ஜம்முவின் டோடா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கஹாரா என்னும் பகுதியில் திடீர் மேகவெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், மேகவெடிப்பு ஏற்பட்டாலே அதனை தொடர்ந்து மிக அதிகமான கனமழை பெய்து தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் புகுவது வாடிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த திடீர் பெய்த மேகவெடிப்பு, அதனை தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக அங்க இருக்கக்கூடிய பல உட்கட்டமைப்புகள் பலத்த சேதமடைந்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்து செல்லப்பட்டிருப்பதாகவும் சேதமடைந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இது மட்டுமின்றி சாலைகள் துண்டிக்கப்பட்டு அந்த சாலை இணைப்பு முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது. இதில் தற்போது வரை 4 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்டமாக தகவல் கிடைத்திருக்கின்றது. தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து வெள்ள நீர் அதிகரித்து வருவதால் ஆபத்து அதிகம் உள்ள வல்னரபிள் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியும், முடிந்தால் அந்த இடத்தை விட்டு வெளியேறும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. டோடாவில் இந்த மேக வெடிப்பு மட்டுமல்ல, கடந்த சில நாட்களாகவே கனமழை, அதே போல நிலச்சரிவு, மண் சரிவு உள்ளிட்ட பல இயற்கை பேரிடர்கள் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. இன்றைக்கு ஜம்மு பகுதியில் மிக கனமழை மற்றும் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தான் இந்த மேக வெடிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.